சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்த்துட்டு வரோம். சித்த மருத்துவத்தில் மகளிர் மருத்துவம் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குங்க. பெண்களுக்கு பிறந்த பெண் குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு வயதிற்கும் எந்த மாதிரியான மருந்துகள் எடுக்கலாம், என்னென்ன வயதில் என்ன நோய் நிலைகள் இருந்தால் அதற்கு மருந்துகள் எடுக்கலாம், எல்லாமே நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் நிறைய பெண்கள் இருக்கும். டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது தெரியாமல் தான் இருக்குது. இதனால் அதிகமான பாதிப்பும் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங். மாதவிடாயின் போது அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறது. இந்த அதிகமான உதிரப்போக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. இந்த மாதிரியும் நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா இல்லை தெரியாமல் தான் இப்படி இருக்கீங்களான்னு தெரியல. ஸோ அப்போ ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருந்தால் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்ன ரீசன்னால இந்த ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஏஜ் வைஸ் அந்த கேட்டகரி ஒவ்வொரு ஏஜுக்கும் ஏற்ற மாதிரி தான் சித்த மருத்துவத்தில் இந்த மகளிர் மருத்துவம். ஸோ அதிகமான உதிரப்போக்க பெரும்பாடு அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. பெரும்பாடு பேர்லேயே இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு அந்த ப்ளீடிங் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கான நிறைய உணவு முறைகளை சொல்லியிருக்காங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்த்துட்டு வரோம். சித்த மருத்துவத்தில் மகளிர் மருத்துவம் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குங்க. பெண்களுக்கு பிறந்த பெண் குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு வயதிற்கும் எந்த மாதிரியான மருந்துகள் எடுக்கலாம், என்னென்ன வயதில் என்ன நோய் நிலைகள் இருந்தால் அதற்கு மருந்துகள் எடுக்கலாம், எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் நிறைய பெண்கள் இருக்கும். டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது தெரியாமல் தான் இருக்குது. இதனால் அதிகமான பாதிப்பும் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங். மாதவிடாயின் போது அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறது. இந்த அதிகமான உதிரப்போக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. பீரியட்ஸ்னாவே இப்படி தாங்க ப்ளீட் ஆகும், 5 நாளோ 7 நாளோ ப்ளீடிங் இருக்கும், அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த உதிரப்போக்கு, இந்த ப்ளீடிங் நார்மலா இல்லை அதிகமாக போயிட்டுருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட நிறைய பெண்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன்னால ஹெவி ப்ளீடிங் இருக்குது. அப்போது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, டாக்டர் அந்த 1 டே ஃபுல்லாக இது எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமான ஒரு விஷயம். ஒரு மேடம் சொன்னாங்க, டாக்டர் ஒரு நாள் முழுவதும் நான் ரெஸ்ட் ரூம்லேயே இருந்தேன். ஏன்னா நான் பேட் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வருவேன், வித்தின் ½ hour அந்த பேடை நான் திரும்பவும் சேஞ்ச் பண்ணணும், புதுசாக இன்னொரு பேட் நான் வைக்கணும். அதுக்கு என்னால் பாத்ரூம்க்கும் எனக்கு ரூமுக்கும் வந்து போயிட்டுருக்க முடியலன்ட்டு அங்கேயே ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ப்ளீடிங் அந்த அளவுக்கு ப்ளீடிங் இருக்கே, நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கல, இது நார்மல்னு இருந்துட்டேன் டாக்டர். இப்படி ஒரு நாள் முழுவதும் இருந்துச்சு, அடுத்த நாள் கொஞ்சம் குறைஞ்சிது, அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் குறைஞ்சிது, இப்படி 7 நாள் எனக்கு ப்ளீடிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா இல்லை தெரியாமல் தான் இப்படி இருக்கீங்களான்னு தெரியல. ஸோ அப்போ ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருந்தால் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்ன ரீசன்னால இந்த ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஏஜ் வைஸ் அந்த கேட்டகரி ஒவ்வொரு ஏஜுக்கும் ஏற்ற மாதிரி வேறுபடுது. இப்போது நான் டீனேஜ்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுவுமே இன்றைக்கி நிறைய கேர்ள்ஸ்க்கு இருக்குங்க. ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா கிட்ஸுக்கு சொல்ல தெரியாது இது நார்மல் ப்ளீடிங்காக இல்லை எக்ஸஸாக ப்ளீட் ஆகுதான்ட்டு. இப்போ நார்மல் ப்ளீடிங்காக எப்படிங்க இருக்கும்? ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ப்ளீட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டே மைண்டில் நமக்கு ப்ளீடிங் இருக்கும், செகண்ட் டே கொஞ்சம் ஹெவி ஃப்ளோ இருக்கும், தேர்ட் டே கொஞ்சம் குறையணும், 4th டே 5th டே குறைஞ்சிடணும். ஸோ மேக்ஸிமம் 4 to 5 டேஸில் ப்ளீடிங் நமக்கு ஸ்டாப் ஆகணும். இந்த ப்ளீடிங் பார்த்தோம்னா நமக்கு திக்காக இருக்காது. ஸோ வாட்டரியாக ரொம்ப தண்ணியாக சிவந்த நிறத்தில் ஒரு திரவம் மாதிரி வரணும். இல்லை இதுவே நமக்கு டார்க் ப்ரௌனாக வருது, இல்லை நிறைய பேருக்கு கிளாட்ஸாக வரும், கட்டியாக வருது. இது இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் மருத்துவரை சந்திக்கணும். இப்போ செகண்ட் டே 1 2 3 முறை நமக்கு ஒரு சின்ன கிளாட்ஸ் மாதிரி வருதா, ஓகே. ஆனால் அடிக்கடி இப்போ நிறைய பேருக்கு அது அந்த கிளாட்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஆலோவேரா ஜெல் மாதிரி எனக்கு இவ்வளோ பெருசுக்கு விழுந்துச்சு டாக்டர்
திரும்பவும் நான் பேட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அலட்சியமாக இருக்காதீங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதிகமாகும்போது பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரி கிளாட்ஸ் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஹெவி மென்சுரல் ப்ளீடிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இல்லை இதை தாண்டி கேன்சர் மாதிரியான செல்களோட டெவலப்மெண்ட், ஸோ உங்களுக்கு யூட்ரஸ்லேயோ இல்லை சர்விக்ஸ்லேயோ நமக்கு கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதிரி ப்ளீடிங் வரலாம். ஸோ அந்த ப்ளீடிங் கிளாட்ஸ் வருதுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சிலருக்கு லைட் ரெட் கலரில் அந்த கிளாத்ஸ் இருக்கலாம், சிலருக்கு நல்ல டார்க் கலரில், அது மெரூன் கலரில் கூட அந்த கிளாத்ஸ் வரலாம். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அது மெரூன் கலர்லாம் இருந்துச்சுன்னா ஸோ கட்டாயம் உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குது, இல்லை அப்நார்மல் க்ரோத்தோ இல்லை அப்நார்மல் செல்ஸோ ஏதாவது நமக்கு யூட்ரஸில் இருக்குன்றதை நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தாண்டி என்னென்ன காரணங்கள் பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இரண்டாவது முக்கியமான காரணம். ஸோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் ஹெவி மென்சுரல் ப்ளீடிங் உங்களுக்கு ஏற்படலாம். அடுத்து முக்கியமான காரணம்னா இந்த ஃபைப்ராய்டு ஆர் பிசிஓடி ப்ராப்ளம். இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு எனக்கு 2-3 months எனக்கு பீரியட்ஸ் வரல, நம்மளும் என்ன பண்ணுவோம், பீரியட்ஸ் வரலையா சரி ஓகே அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு விட்டுருவோம். திடீர்னு ஒரு நாள் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போதாங்க பீரியட்ஸோட ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ திரும்பவும் ஒரு 10 நாள் 15 நாள் ப்ளீடிங் இருக்குது, இவங்களும் அந்த ப்ளீடிங்கோடையே போராடுவாங்க. நார்மல் ஆகிடுச்சா ஓகே அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட்டும் என்ன தான் நம்ம யூட்ரஸில் இருக்குது அப்படின்னு ஸ்கேன் பண்ணினா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவு நிறைய பேருக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்து ஹெவி ப்ளீடிங் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா ஸோ இந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங் இருந்தால் நார்மலாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபெயிண்ட் ஆகிடுவீங்க, டயர்ட் ஆகிட்டு தலை சுற்றி விழுந்துருவீங்க. அப்போது ஹீமோக்ளோபின் லெவல் செக் பண்ணும்போது அப்போது ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் செக் பண்ணி தானே ஆகணும். அப்போ பார்க்கும்போது ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கும், 4 grams 5 grams இந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸும் நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ கூட வர அட்டெண்டர் சொல்லுவாங்க, டாக்டர் 1 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு, இவங்க தான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க, இப்போ பாருங்க அப்படின்னு வருத்தப்படுவாங்க. ஆரம்பத்துலேயே உங்களுக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்குது, அப்நார்மலாக உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது. இப்போ செகண்ட் டே அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 to 5 pads நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதை தாண்டி திரும்ப நீங்கள் பேட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஹெவி ப்ளீடிங் இருந்தால் உடனே நீங்கள் அதற்கான சிகிச்சைகள் எடுக்கணும். இதற்கு தான் சித்த மருத்துவத்தில் இந்த மகளிர் மருத்துவம், ஸோ அதிகமான உதிரப்போக்க பெரும்பாடு அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. பெரும்பாடு பேர்லேயே இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு அந்த ப்ளீடிங் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கான நிறைய உணவு முறைகளை சொல்லியிருக்காங்க. இந்த உணவு முறையில் தினம்தோறும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுங்களா? மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருங்குருவை அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மணிச்சம்பா, இந்த அரிசி வகைகள் பெண்கள் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. இதனால தான் புட்டு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. முக்கியமாக சிகப்பு அரிசியில் செய்த புட்டு ரொம்ப சிறப்பானது. ஸோ யூட்ரஸில் ப்ளீடிங் இருந்தாலும் கட்டிகள் மாதிரி இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு இந்த சிகப்பு அரிசி ரொம்ப முக்கியமானது. இதில் நீங்கள் கஞ்சி மாதிரியோ புட்டு மாதிரியோ செய்து சாப்பிடலாம். அதனோட ஏலக்காய் கஷாயம் குடிச்சிக்கிட்டே வாங்க. டெய்லி ரெகுலராக காலையில் ஏலக்காய் கஷாயம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஏலக்காய், சீரகம், சதக்குப்பை 3 சேர்த்து அந்த கஷாயம் குடிக்கணும். எந்தெந்த அளவுங்க எடுக்கணும்? ஏலக்காய் 100 கிராம் எடுத்துக்கோங்க, சீரகம் 50 கிராம், சதக்குப்பை 50 கிராம். ஸோ இந்த கஷாயத்தை ரெகுலராக டெய்லி குடிக்கணும். இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸஸ் ப்ளீடிங் இருந்தாலும் முக்கியமாக ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால எனக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ப்ராப்ளம் வருதுங்க, மெனோபாஸ் டைமில் அதிகமாக பீரியட்ஸ் வந்து ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஏலக்காய் கஷாயம் இந்த மூலிகைகளை சேர்த்து நீங்கள் தினம்தோறும் காலையில் குடிச்சிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ப்ளீடிங் குறைய ஆரம்பிக்கும். இதில் ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுக்கக்கூடியது நம்ம கிளினிக்கில் குமரி கஷாயம் அப்படின்ற ஒரு மருந்துங்க. இந்த குமரி கஷாயம் நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்களேன், அவ்வளவு நன்மை தரக்கூடியது. இது வந்து பவுடராக தான் இருக்கும், வெந்நீரில் கலந்து அப்படியே நீங்கள் குடிக்கணும். ஸோ இந்த குமரி கஷாயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது அதிகமான உதிரப்போக்கு உங்களுக்கு குறையும். உணவு முறையில் கட்டாயம் இனிப்பு, கண்டிப்பாக இனிப்பு எடுக்கவே வேண்டாம். புளிப்பு கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. இதற்கு பதிலாக நம்ம என்னங்க சாப்பிடலாம்? நல்ல துவர்ப்பான பொருட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். உளுந்து, கருப்பு எள்ளு, நல்லெண்ணெயில் செய்த உணவுகள், நல்லெண்ணெயை உணவில் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. பூண்டு, மஞ்சள், வெந்தயம், இது எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
குமரி லேகியம்னு ஒரு மருந்து இருக்குங்க. பேர்லேயே இருக்கு பாருங்க, குமரி லேகியம் கற்றாழையிலிருந்து செய்யக்கூடியது. ஸோ பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ டீனேஜில் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்கன்னா இதை டெய்லி கட்டாயம் கொடுத்துட்டே வாங்க. இப்போ எப்படி நெல்லிக்காய் லேகியம் எல்லாருமே சாப்பிடலாம் இல்லைங்களா, குமரி லேகியம் பெண்களுக்கான சிறப்பான ஒரு மருந்து. டெய்லி ஒரு ஸ்பூன் ஏதாவது ஒரு வேலையில் குமரி லேகியம் சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது ஸோ பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான இந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங், ஸோ இதை தடுக்கிறதுக்கும் குமரி லேகியம் உங்களுக்கு பயன்படுது. ஸோ பெண்களே அதிகமான ப்ளீடிங் இருந்தால் ஸோ அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க. உடனே அதற்கான சிகிச்சை என்னவோ அதை எடுத்துக்கோங்க. சித்த மருத்துவத்தில் இதற்கான தீர்வுகளும் இருக்குது. இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.